இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லாங்குவேஜ் அதற்குரிய மதிப்பெண் பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறாங்க. பார்ட் பிக்குரிய ரிசல்ட்டு, பார்ட் ஏக்குரிய ரிசல்ட் தனியாக ஒரு கோப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பார்ட் ஏல யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களுடைய ஸ்டேட்டஸ் இங்கே எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வில் 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண் அதற்கு மேல் பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 40% அவர்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு பர்சனாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பகுதி 2 பொறுத்த மட்டுக்கும், அதாவது பார்ட் பியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிறது விதி. அதுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாத்தையும் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணான 60 மதிப்பெண், அதற்கு மேலே எடுத்த நபர்கள் எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த கோப்பில் இடம்பெற்றவங்களோட மொத்த எண்ணிக்கை 25,176 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் குவாலிஃபைடு, யாரெல்லாம் நாட் குவாலிஃபைடு, ஒருவேளை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகலை, நாட் குவாலிஃபைடு அப்படின்னா உங்களோட பேப்பர் இங்கே எவாலுவேட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இப்போ கூட நான் காமிக்கிறேன் பாருங்க, நாட் எவாலுவேட்டட் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏ அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் தேவைப்படுவோருக்கு தகவலை பகிர்ந்து உதவிடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.